கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நம் கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுவதால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கூறுகிறார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே பாவம் நிவர்த்தி ஆகுவதற்கு பலிகளை செலுத்தி வந்தார்கள். பிரதான ஆசிரியர்கள் ஜனங்களின் பாவங்களின் மன்னிப்பிற்காக, பாவ நிவர்த்திக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்ற ஆடுகளை பலி செலுத்தி வந்தார்கள். ஆனால் இவர் எழுதுகிறார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று. அது எப்படி சாத்தியமாகும் என்று பார்க்கும்போது யோவான் 1:1 வாசனம் கூறியது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 14வது வசனத்தை சொல்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அந்த கிருபையும் சத்தியமும் யார் என்று பார்க்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே பலியானார். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துதான் சத்தியம். அவரே சொல்கிறார், நானே சத்தியம் என்று சொல்கிறார். அவர் மூலமாக தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவர் மூலமாக தான் நாம் பிதாவிடத்தில் போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். மேலும் பவுல் கூறுகிறார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுல் கூறுகிறார். இப்படியாக கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு வழி. அவர் மூலமாக தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. பாவ நிமித்திற்காக அவரே நமக்காக பலியானார். அந்த காலத்திலே பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களின் பாவங்களுக்காக என்ன செய்கிறார்கள்? பலிகளை செலுத்தினார்கள். மக்கள் பாவம் செய்துவிட்டு ஆலயத்தின் பிரகாரங்களில் என்ன செய்கிறார்கள்? தங்கள் பலிகளை செலுத்தினார்கள். மறுபடியும் பாவம் செய்தார்கள், மறுபடியும் பலிகளை செலுத்துவார்கள். பிரதான ஆசிரியர்கள் தங்கள் சொந்த பாவங்களுக்காகவும் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலிகளை செலுத்தி வந்தார்கள். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலியானார். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாக நமக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகா பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் மரித்தார். அதனாலே நாம் மீட்கப்படுகிறோம். அதனாலே நமக்கு பாவ நிவர்த்தி வருகிறது. ஆகவே இதைத்தான் சாலமோன் அந்த காலத்திலே தீர்க்க தரிசன வார்த்தைகளாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாகும் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாகிறது. நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நாம் மீட்கப்படுகிறோம், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். காரணம், நமக்காக பலியான கிருபையும் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நீதிமொழிகள் 3:3 சாலமோன் கூறுகிறார், கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக, அவைகளை உங்கள் கழுத்திலே பூண்டு அவைகளை உங்கள் இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கிருபையும் சத்தியமாக இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் விலகாமல் அவரோடு ஐக்கியம் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் அந்த மீட்பை, ரட்சிப்பை நாம் புதிதாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஐக்கியம் கொண்டு அவரோடு நாம் வாழும்போது நமக்காக சிலுவையில் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை பரிசுத்தமாக்க, நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்க நமக்காக ஒரே தரம் பலியானார். ஆகவே அவரை விட்டு விலகாமல் அவரோடு ஐக்கியம் கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.